கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. தோலே. சரி சாமி. ஆரா கோலே. அதான் எல்லாம் சரியா இருக்குல்ல சாமி. சீக்கிரம் மாலையை மாத்தி தாலியை கட்ட சொல்லுங்க. டேய், ஏன்டா இப்படி பறக்குற? மங்கல்ய கொட்லி. எங்க? இங்கதானே இருக்கு, எடுத்து கொடு. சாமி, கொடி. இந்தாங்க திருமாங்கல்யம். நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம், செய்ய வேண்டிய சடங்கு எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சரியா செய்யுங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கணும். கூட்டிட்டு போங்க. போலாம் சாமி. வாடா. இன்னும் காணுமே. ஏய்! என்ன திருட்டு கல்யாணம் பண்றீங்களா? வெளியே வாமா. வாடா வெளிய. வா வெளியே சொல்றல. வாடா வெளிய. என்ன திவ்யா, என்ன ஒரு நெஞ்செழுத்து இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருப்ப. பக்கத்து ஊர்ல போய் படிக்க அனுப்ப தயங்குற ஊர்ல உன்னை பெங்களூருக்கு அனுப்பி படிக்க வச்சதுக்கு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்க. ஐயா, கோவப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசிக்கலாம். அம்மா, நீ பேசலாம், நான் கேட்கலாம். ஆனா ஊர் பேசுறதெல்லாம் என்னால காது கொடுத்து கேட்க முடியாதுமா. இவளுக்கு மூத்தவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை பத்தி நினைச்சு பார்த்தாலே இவ தாய் இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு என் குடும்பமே இன்னைக்கு சீரழிஞ்சு நிக்குது. எனக்கு வர்ற கோபத்துக்கு இவளை இங்கேயே கொண்டு போடலாம் போல இருக்கு. உன்ன டேய் ரகு, என்னடா இதெல்லாம்? மா. சீ, வாய மூடுறா. அம்மா நொம்மானுக்கிட்டு. உங்க அப்பா இருக்கிற இடம் தெரியாம வாழ்ந்துட்டு போனாருடா. ஆனா நீ குடும்ப மனத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிற. உன் தங்கச்சியை நினைச்சு பாத்தியாடா? அவ கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச நகையை அடமான வச்சு உன்னை படிக்க வச்சதுக்கு எனக்கு நல்லா கூலி கொடுத்துட்டடா. நான் தான் தகவல் சொல்லி வர சொன்னேன்.